the Lord. Praise the Lord. Praise the Lord and good evening everyone for this evening family prayer fellowship, a lockdown gathering during the Sunday. உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே விடுதலையின் ஊழியத்தின் சார்பிலையும் விடுதலை ஜெபத்தின் சார்பிலையும் எங்கள் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மாலை நேர லாக்டவுன் குடும்ப ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த மாலை ஆராதனை நாம் கடந்து கொண்டு கர்த்தரை நோக்கி நாம் பாடப் போகிறோம், துதிக்கப் போகிறோம், அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த போகிறோம், அவரை உயர்த்த போகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்த நன்மையான காரியங்களை நாம் சாட்சியாக நாம் பகர போகிறோம். அநேக ஜெப குறிப்புகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம். It is indeed a pleasure to be put ourselves over here for this evening's lockdown family prayer fellowship as one family. Even though we've been from different families, from different areas, from different cities and different towns and different parts of the nation, but we are gathered here together to glorify God, to praise God, and to seek His blessings so that we can praise His name continuously with our testimonies and the songs. May God bless this evening service. May God anoint us with special blessings. இந்த ஆராதனையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை கொண்டு அழைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். ஒருவரும் பெருமையாய் போகாமல் நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் சொல்லும்படியாக கர்த்தர் திட்டமிட்டிருக்கிறார். Nobody is going to go in empty-handed because God has chosen you, God has blessed you, and God is going to make all those things possible in your life that you've been wanting, you've been asking for the glory of God. கர்த்தர் தாமே இந்த மாலை ஆராதனையை அவர்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர் இதை அழகாய் நேர்த்தியாய் நம்மோடு இருந்து வழிநடத்தி கொடுக்கும்படியாக நம்ம வேண்டிக் கொள்வோம். We give this entire service to the presence of God and we give it in His hands so that He may lead us, He may just steer the wheel for the evening service as a captain of the ship. He may guide us and guard us and protect us. For this evening service, I request Varsha to come forward and to lead us all in the prayer. இந்த மாலை நேர ஆராதனையிலே வர்ஷாவை அன்போடு அழைக்கிறேன். அவர்கள் முன் வந்து ஜெபித்து கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். Yes, sir. We can explain it with you. Nandri Yesappa. God, thank you so much for this wonderful evening. You blessed us with Jesus Swami. Nandri Yesappa. Yesappa, you do a chance to Nandri Yesappa. Thank you so much for blessing us with a wonderful family to come together and worship you and praise you, Yesappa. Yesappa, thank you so much, Jesus Swami. In the நிமிஷம் வரைக்கும் இந்த நாளை காண செய்ததுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் சுவாமி நீங்களை அற்புதமா எங்களை வழி நடத்தி எங்களை ஆசீர்வதிச்சு ஏசப்பா எங்க கூட அற்புதமா பேசிக்கொண்டே இருக்கீங்க சுவாமி. அதுக்கு நன்றி ஏசசாமி. ஏசப்பா, அநேக பேருக்கு இல்லாத ஒரு சாக்கியம் ஏச சுவாமி. அன்னைக்கு பேர் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்ல இருந்தவங்க இன்னைக்கு இல்ல, நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்ல ஏச சுவாமி. ஆனா இந்த நாளை எங்களை காண செய்து இன்னைக்கு எங்களோட தேவைகள் எல்லாம் இன்னைக்கு எங்களை சந்திச்சு எங்களை பாதுகாத்து வச்சிருக்கீங்க ஏசு சுவாமி. ஏசப்பா, தேங்க்யூ so much for bringing us and guiding us throughout this lockdown ஏசு சுவாமி. நன்றி ஏசப்பா. ஏசப்பா, thank you so much for giving us this wonderful opportunity to be a part of this meeting ஏசு சுவாமி. ஏசப்பா, I give this meeting into your hands ஏசு சுவாமி. ஏசப்பா, guide the meeting ஏசு சுவாமி. ஏசு சுவாமி, from the beginning till the end ஏசப்பா, எந்த ஒரு ஆடியோ ஜாரிங்க, எந்த ஒரு இன்டரப்ஷன் இல்லாம எல்லா பாடல்களும் சாட்சிகளும் சாரோட வாய்ஸ் அண்ட் வாய்ஸ் எல்லாரோட வாய்ஸும் தெளிவா கேட்கணும் ஏசு சுவாமி. வி பிரசன்ட் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ் ஏசப்பா. எல்லா இன்டரப்ஷன் தடுத்து போடுங்க. பிசாசானவன் என்ன தடைகள் என்ன இன்டராக்ட் பண்ணணும் ஏசு சுவாமி, நீங்கள அதை தடுத்து போடுங்க ஏசு சுவாமி. ஏசப்பா, பிரசன்ட் மீட்டிங் இன் யுவர் ஹேண்ட்ஸ் ஏசப்பா. இந்த இன்னைக்கு பாட போற பாடல்கள், சாட்சிகள், வசனம், மெசேஜ் எல்லாத்தையும் உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, நீரே எங்களை வழி நடத்துங்க ஏசு சுவாமி. ஏசப்பா, இந்த மீட்டிங்க்கு யார் யார் வரணும் என்று உங்க சுத்தமா இருக்க சுவாமி, அவங்களாம் எந்த ஒரு தடைகளும் இல்லாம இந்த மீட்டிங் வந்து சேரணும் ஏசப்பா. ஏசப்பா, give us the strength and wisdom to give us completely for the meeting ஏசு சுவாமி. ஏசப்பா, நாங்க முழு மனசோட இந்த மீட்டிங் நாங்க அட்டெண்ட் பண்ணோம். நாங்க கேட்க போற செய்திகளும் சரி, சாட்சிகளும் சரி ஏசு சுவாமி, அது முழுமையாக நாங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணுவோம் ஏசு சுவாமி. Yesappa, I present Sir Swami into your hands. Yesappa, bless her abundantly, bless his health. I pray for auntie and akka, bless the family, Yesu Swami. Send your guardian angels and shield the family, Yesu Swami. Yesappa, எந்த ஒரு சுகவீனமும் எந்த ஒரு தடைகளும் அந்த குடும்பத்துக்கு வராதபடி பார்த்துக்கோங்க Yesu Swami. Send your guardian angels, shield the family. Yesappa, bless the family financially, Yesu, the peace in the family, Yesu Swami. Yesappa, டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. ஏசப்பா, அற்புதமான மினிஸ்ட்ரி மூலியமா எங்க கூட பேசிக்கிட்டு எங்களை அற்புதமா வழிநடத்திட்டு இருக்கீங்க ஏசு சுவாமி. அதுக்கு நன்றி ஏசு சுவாமி. ஏசப்பா, அந்த மினிஸ்ட்ரிக்காக நீங்க என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கீங்க ஏசப்பா, அதுபடி எங்களை வழி நடத்துங்க ஏசு சுவாமி. ஏசப்பா, அதுக்காக அதன்படி அது கூட வழிகளுக்கு அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அந்த குடும்பத்துக்கு அந்த மினிஸ்ட்ரி என்ன வளர்க்கறதுக்கான வழியை காட்டுங்க ஏசு சுவாமி. ஏசப்பா, I pray for all the people, all the families who are attending this meeting ஏசு சுவாமி. Bless them all abundantly ஏசு சுவாமி. ஏசப்பா, அநேக பேருக்கு இந்த மீட்டிங்ல சுவாமி, அநேக பேருக்கு
ஜெபித்த ஜெபங்களுக்கு எங்களுக்கு ஆன்சர் பண்ணிருக்கீங்க இயேசு சுவாமி. அநேக பேருக்கு சுகத்தை கொடுத்திருக்கீங்க இயேசு சுவாமி. அதுக்கு நன்றி இயேசு சுவாமி. இயேசுப்பா, ஹெல்ப் us to stay more closer to you. இயேசு சுவாமி, உங்க சித்தப்படி எங்களை வாழ்நிலை எங்களை வழி நடத்துங்க இயேசு சுவாமி. All this I ask in your most blessed, matchless and holy name, Jesus Christ. Amen. Amen and amen. Glory be to God for the wonderful prayer. Thank you, ma'am, for leading us all in prayer. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் மென்மேலுமாக ஆசீர்வதித்து கடவுள். இந்த மாலையாளர்களே நாம் ஒன்றாய் சேர்ந்து கருத்து வைத்து அவரை அர்ப்பணிப்போம். நாம் எப்பொழுதும் பாடுவது போல முதல் கவியை சேர்ந்து பாடுவோம். வல்லமை உண்டு என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடி அவருடைய வல்லமை பெற்றவர்களாய் நாம் அவரை துதிப்போம். Let's sing the usual chorus. There is part wonder working part. There is far wonder-working power in the blood of the Lamb. There is far wonder-working power in the precious blood of the Lamb. There is far wonder-working power in the blood of the Lamb. There is far wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். Hallelujah. Amen. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு உண்டாவதாக. முதல் பாடலை பாடுவோம். இந்த முதல் பாடல் கர்த்தருக்கென்று நம்முடைய ஆத்மா, சரீரம் மற்றும் நம்முடைய அனைத்தையும் ஆண்டவருக்கென்று படைத்து நாம் துதியாக பாடுவோம். முதல் பாடல் தெரிந்த பாடல், அனைவரும் சேர்ந்து பாடுங்கள் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். The first song, it's going to be a Tamil song. Let's sing and glorify God and praise His name with the songs that He has given to us. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் வாழ்ந்திருந்தாலும் என் அப்பா என்னோடு இருப்பதாலே பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு
உனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டுக் கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒரு போதும் நான் அசைக்கப்படுவதில்லை. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே நான் ஒரு போதும் நான் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லை. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் அவருக்குள்ளே மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராஃபா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. Hallelujah. Amen. சங்கீதங்கள் புஸ்தகத்திலே 91வது சங்கீதத்தை எடுத்தவர்கள் வாசித்து உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் அன்போடு அழைக்கிறேன். Please read Psalm 91 as a responsible psalm and seek the blessings from God to you and your family. Psalms 91. Whoever dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. Surely He will save you from the fowler's snare and from the deadly pestilence. He will cover you with His feathers, and under His wings you will find refuge. His faithfulness will be your shield and your rampart, and you will not fear the terror of the night, nor the arrow that flies by day, nor the pestilence that stalks in the darkness, nor the plague that destroys at midday. 1,000 may fall at your side, 10,000 at your right hand, but it will not come near you. You will only observe with your eyes and see the punishment of the wicked. If you say, "The Lord is my refuge," and you make the Most High your dwelling, no harm will overtake you, no disaster will come near your tent. For He will command His angels concerning you to guard you in all your ways. They will lift you up in their hands so that you will not strike your foot against a stone. You will tread on a lion and cobra. You will trample the great lion and the serpent. Because He loves me, says the Lord, I will rescue him. I will protect him, for he acknowledges my name. He will call on me, and I will answer him. I will be with him in trouble. I will deliver him and honor him.
With long life, I will satisfy him and show him my salvation. Amen. Glory be to God. Amen. Thank you, Ma, for reading it. May God bless you and may God meet all your needs and God bless your endeavors. கர்த்தர் உங்களுடைய எல்லா வேளையும் ஆசீர்வதித்து உங்களுடைய குடும்பத்திலே ஆசீர்வாதம் சமானத்தை பொழிய பண்ணுவாராக. ஆமென். Second song, it's an English song. Let's sing for the glory of God. இரண்டாவது பாடல் ஒரு ஆங்கில பாடல் என்னோடு சேர்ந்து பாடும்படி அன்போடு அழைக்கிறேன். The Son of God enfold you with His Spirit and His blood. Let Him fill your life and satisfy your soul. Oh, let Him have the things that hold you, and His Spirit like a dove will descend upon your life and make you whole. Jesus, oh Jesus, come and fill your land. Jesus, oh Jesus, come and fill your land. Oh, let the Son of God enfold you with His Spirit and His love. Let Him fill your life and satisfy your soul. Oh, let Him have the things that hold you, and His Spirit like a dove will descend upon your life and make you whole. Jesus, oh Jesus, come and fill your land. Jesus, oh Jesus, come and fill your land.
Glory be to God. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எடுத்தவர்கள் யாராவது வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வசனத்தை வாசித்து உங்களுக்கு உங்கள் குடும்பங்களுக்கும் தேவையான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். Matthew chapter 7 verse 15. Please read it and get the God's blessings for you and your family. Beware of false prophets, which come to you in sheep's clothing, but inwardly they are ravening wolves. Amen. Amen. கள்ளத்திற்கு திசைகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்பதே. கர்த்தர் நாமப்படுவதாக. வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மூன்றாவது பாடல் அனைவருக்கும் தெரிந்த பாடல். ஒரு பாடல் பாடி நாம் தேவனை துதிப்போம். It's a Tamil song. Let's sing and glorify God with praises that He has given us to sing and to praise His name. படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு, அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வேன். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களும் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களும் சபைகள்
வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைத்தட்டி பாடுங்களே. கர்த்தர் செயல் இது அதிசயம், இது கைத்தட்டி பாடுங்களே. தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றி நாளிது, இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றியுண்டு. அல்லேலூயா. ஆமென். 2 தீமோத்தேயு புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுத்து வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 2 Timothy chapter 3 verse 5. Read it and get the God's blessings for you and your family. Having a form of godliness, but denying the power thereof, from such turn away. Amen. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை விட்டு நீ விலகு. Glory be to God. May God bless this blessed verses and may God bless the families who happen to read it. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பார். இது வாசித்த குடும்பத்தாரை கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதித்து கடவர். 4வது பாடல் சேர்ந்து பாடுவோம். ஒரு ஆங்கில பாடல். கர்த்தருடைய மகிமைக்கென்று இந்த பாடல் நாம் பாடுவோம். Let's sing the 4th song. It's an English song. Let's sing together to glorify God. Lost and hopeless, Jesus' blood can make you free. For He saved you, rest among you. When He saved, oh rest like I found a way, the sign of heaven. The Bible says, and I the Bible says,
I know Jesus' blood can make the vilest sinner clean. In temptation, He is near thee. Holds the powers of hell at bay. Guides us to the path of safety. Gives us grace for every day. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. He will keep thee while the ages roll throughout eternity. Though earth hinders and hell rages, all must work for good to thee. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. And I know, yes I know, Jesus' blood can make the vilest sinner clean. Jesus' blood can make the vilest sinner clean. Jesus' blood can make the vilest sinner clean. Hallelujah. Amen. Glory be to God. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். 1 John chapter 4 verse 1. Please read and get the God's blessings for you and your family. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். Beloved, yes. Beloved, believe not every spirit, but try the spirits whether they are of God, because many false prophets are gone out into the world. Amen. Glory be to God for the wonderful word that God has given to us. And may God bless those verses and bless the families who happen to read it. Katapami, இந்த வசனங்களை ஆசீர்வதித்து இது வாசித்த குடும்பங்களை மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சாட்சியின் நேரம். உங்கள் சாட்சிகளை தேவனுக்கு என்று மகிமையாய் கூறும்படியாக அன்போடு அழைக்கிறேன். What God has done to you in your life, the greatest miracles, the blessings, and the wonderful and magnanimous things that He has done in your life, you can share that as a testimony to glorify God, and it will be as a for others, it will be a point where their faith will be restored, and you can grow their faith by sharing your testimony. மற்றவர்களுடைய வாழ்க்கையிலே இந்த சாட்சிகளை நீங்கள் பகிரும்பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் இந்த விசுவாசத்தை இன்னும் கெட்டியாக பிடித்துக் கொள்ளும்படியாக அவர்கள் வாழ்க்கையிலே இந்த விசுவாசத்தின் விரைகளை விரைத்துக் கொண்டு போகிறீர்கள். So God would have done anything in your life, please come forward and share it with the glory of God. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்திருப்பார்கள் நம்பிக்கிறோம், விசுவாசிக்கிறோம்.
நீங்கள் சொல்லுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சாட்சி நேரம், டெஸ்டிமனி டைம். All praise and glory to God. I want to thank God for keeping me alive till this moment and keeping me so blessed and safe along the situation. Chinna Sachi, today I had wonderful lunch. It was my favorite lunch. I happily had a good food today. Like, it was my favorite lunch. I thank God for giving me that. And another thing, இது ஒரு சின்ன incident. It was like a sign which God was talking to me. I wanted to buy one thing online. ஸோ அது நான் ஒரு 2-3 weeks பேக் பார்க்கும்போது வந்து எனக்கு அப்போ அந்த டைம்ல வந்து அந்த பொருள் எனக்கு இமீடியட்டான தேவையில்லை. டைம் இருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு ஆர்டர் பண்ணலாம். பட் வந்து சும்மா நான் பார்த்துட்டு இருக்கும்போது ஐ ஃபவுண்ட் இட் அஸ் அ லெஸ்ஸர் ப்ரைஸ். ஸோ when I tried ordering that thing, என்னோட அம்மா பேங்க் கார்டும் சரி என்னோட கார்டும் சரி எதுவுமே ஒர்க் ஆகல. It was coming for wrong UPI pin, or sometimes the payment was keep on processing, and the payment failed. I'm trying to order that thing for a long time. Like I think for almost 10 or 15 times that payment didn't work out, and I'm trying from all the cards in my home. Something was stopping that order was not even getting placed. I was praying. நான் ஜாம் பண்ணி கேட்டேன்னா, எஸ்ப்பா இதோட சீப்பான பிரைஸ்க்கு இது இருக்காது, there is a lightning deal or the cheapest price for that thing. எஸ்ப்பா இதோட கம்மியா இந்த பொருள் கிடைக்காது, எனக்கு இது வேணும், ரொம்ப அடம் பிடிச்சேன். ஆனா I'm praying and doing the bank payment, but the payment was not going on. I was wondering what சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டா கோவம் வந்துச்சு. நான் டக்குன்னு அந்த பொருளையும் சர்ச் பண்ணி பார்க்காம ஒரு 1 week நான் அப்படியே விட்டுட்டேன். Yesterday when I saw, you won't believe, it was like why God stopped me last week, because in the week வந்து அந்த பொருளோட தேவை இன்னும் அதிகமா இருந்துச்சு. So my mother also wanted me to order it. So அப்ப நான் ஆன்லைன்ல பார்க்கும்போது, you won't believe, நான் போன வாரம் எது சீப்பஸ்ட் பிரைஸ் நினைச்சேன் அதை விட இன்னும் சீப்பா இருந்துச்சு இந்த வாரம் நான் நேற்று ஆர்டர் பார்க்கும்போது. All praise and glory to God. For some reasons God stopped me last week. So I want to thank God. So yesterday கரெக்டா அதை விட இன்னும் சீப்பான பிரைஸ் பார்க்கும்போது I was shocked. நான் போன I thought that was like the cheapest one, but அதை விட இன்னொரு நல்ல பிரைஸுக்கு அந்த பொருள் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாம் வந்து ஆர்டர் பண்ணேன். பட் என் பேக்வர்ட் எனக்கு தோணுது, நம்ம வந்து ஒரு 10-15 வாரி ட்ரை பண்ண போன வாரம், அந்த பேங்க் பேமெண்ட்டே ஆகல, இப்போ மறுபடியும் தான் ஆகாது இருக்க போதும் அப்படின்னு நினைச்சு. யூ won't believe, the first payment itself correctly, the UPI pin was correct and everything was correct. God praise, all praise and glory to God. The pin, everything was correct. The transaction got successful. I got a good cashback. I got a good another voucher, another coupon, and the order also got placed successfully. I want to thank God how beautifully He has been guiding me from the smallest thing, and it was like a sign which God was showing me, because I was pretty worried for the past few weeks. Like I'm in my final year and my next semester is going to start, and I have my project to be done, and after that I was wondering what I would be doing next. I am praying at the same time something was keep on bothering me behind head. So from the small things which where God was beautifully guiding me, மிஞ்சி போனா அந்த போன வாரம் அந்த பொருளை ஆர்டர் பண்ணது ரொம்ப பெரிய ஒரு லாஸ் இல்லை, but still even from the smallest to the biggest thing, God has been beautifully guiding me, and it was like some sign God telling me that I am taking care of even the smallest steps which you are taking, like which you are doing. So I have your life in control, and all your future and all your endeavors you're going to do, I have everything in control, and you just stay patient and calm. Because நிறைய நேரத்துல I will think that இதான் பர்ஃபெக்டான டைம், இதுக்கு மேல என்ன பர்ஃபெக்டான டைம் இருக்க போகுது, எனக்கு இப்ப வேணும்னு அடம் பிடிச்சிருக்கேன், அந்த டைம்ல தான் I've seen no sign, so nothing will happen. I won't be patient also, I'll be angry. But when God gives me that in the right moment, that'll be the perfect moment. It cannot be, அதுக்கு மேல வேற ஒரு பெர்ஃபெக்ட் மொமெண்டே இருக்காது. the perfect moment He'll give me what I asked for. So I want to praise and glorify God for being so good and nice to me and guiding every single path for me, and giving me a promise that He has my life in control and He'll take care of all my needs and all my future. All praise and glory to God. Thank you, sir. Thank you, Varsha. A wonderful testimony, of a great testimony, a splendid one indeed. Because the reason is, when God knows our desires, when we happen to pray, He happens to fulfill our desires. He comes and meets our needs in such a way that we can never ever imagine. That is what the greatest thing that we can see. நாம் எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத தருணத்துல அருமையை சந்திக்கிறார். அது ரொம்ப பெரிய விஷயம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் கூட. ஏன்னா இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில இல்லாத ஒரு விஷயத்தை நம்ம வாழ்க்கை கொடுத்து கொண்டிருக்கிறார். It is something
nice to hear, because the reason is I have a similar testimony what God has done in my life. I want to share it for the glory of God. என் வாழ்க்கையிலே மாற்றம் இதே போல ஒரு அருமையான காரியத்தை செய்திருந்தார். For a pretty long time, I wanted to buy a smart watch so that, okay, as you all know that I'm very technical, the guy of technical um, craze, that's what I would say, and on gadgets and gears. So I wanted to buy a smartwatch. But every time when I go and inquire, it was something comes with 20,000, 30,000 and more. It goes on with the higher gradation. It costs a pretty lot. So 2 years before, my wife got me a smartwatch. That was a simple one. It costed less. But I was stupid enough to just wear the watch in the rain and it got wet and it was not working. So I really felt bad. So after that, okay, I want something, the best I want to get it, but I don't know how to get it because all the situations and everything was happening. 4 weeks before, I was just, as I was browsing, I just happened to see ஒரு சின்ன ஒரு ad ஒன்று பார்த்திருந்தேன், and that ad I was able to see a Japanese made smartwatch is just coming into India, and many are buying it, and it is so good. So this thing I thought it was very less in cost and price, very less, very cheap. So I just thought, okay, just for namesake, just to have a kind of a fun of get used to and accustomed with the kind of, let's buy one. So as I was ordering for it, and the device came, and it was not. The moment it came, I just switched it on, and it got switched off, and it never switched on back again. So யோசித்தேன் என்ன ஆண்டவரே கஷ்டப்பட்டு எனக்கு போட்டு வாங்கிக்கிறோம், இது வேலை செய்யாமல் போயிடுச்சு, என்ன அப்படி பண்ணலாம். Then I called up the technical team, I mailed them, then I happened to send the information, everything. They said take a video and send it in the mail, but I was not able to because whenever I happen to take a video, the video is exceeding a lot, the size of the video. Somehow I took a video and somehow I compressed the file and I happened to send the videos and photos in the mail as well as WhatsApp and everything. And the company assured, sir, we'll just see what into our, we'll look into the matter, we'll see what can be done. And 2 weeks before, a message came stating that, okay, the device what we have provided, many are finding a little problem in that. So we are going to stop with this device. So instead of giving the same device, we thought we'll give an updated version. So is that okay with you? Our technical person will call you. So I waited. So one day, a technical department, a person called up and said, okay, so this is we're going to an updation. So this device, what we have given you, it will not be there. We're giving an upgraded version. It costs almost another 700 to 800 rupees extra, 1,000 rupees more it will be there. But we're not going to charge for just because we're going to give all to the privileged customers who trusted on us. So we're going to give it so as a gift for them. So would you like to have it? I said, yes, fine. But the thing is, I have referred to many people. They have said they want to buy, but this problem happened. So this is what the problem is. No problem, so we'll give another one. And finally, I happened to browse and everything and check, okay, the updated version of what they're going to give. And today I was supposed to have it on 10th of this month, but it so came early today and through courier. I happened to check and I switched it on and disconnected. It was so nice, it was so neat. I really felt it was something different compared to the previous device what I was supposed to have. Because if I would have got it, it would have been kind of ரொம்ப சிம்பிளான விஷயமா இருந்திருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற விஷயம், it is almost comparable to the high-end models. So I never expected. This is something, a blessing that I was receiving from God. And I'm so happy. And I thought the money that I paid is not going to come back or the device is not going to come back. But God somehow made things to come in an upgraded version. They were supposed to launch on Diwali, but it came before the Diwali thing and all. So it was something that I could really feel that I've been blessed with a special kind of a blessing from God. So I'd like to share this because a small faith I had, my money should not go in vain, as well as the device, what I desired for it should come. God made it possible and God gave it to me. This is what something I would like to share for the glory of God, for others to have a little more faith in God. What you believe, what you desire, and what is that you ask God out of the righteousness and out of this, out of the way that He has prepared for you, and you walk into it, He will surely provide. And glory be to God for making me to say this testimony tonight. Any more testimonies? You can share for the glory of God. Such Govinda, நீங்க சொல்லும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
Let's sing a Tamil song in thanking God and let's get into the word of God. தமிழ் பாடலை பாடி கர்த்தரை துதித்து அவருக்கு நன்றி செலுத்தி நாம் செவிக்கு கடந்து செல்வோம். அனுதினமும் உன்னில் நான் வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உன்னில் நான் வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் ஞானம் கல்வி செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பை என்றெண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் அழுக்கான கந்தை என்றே உணர்ந்தேன் என் இயேசுவே. அனுதினமும் உன்னில் நான் வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அனுதினமும் உன்னில் நான் வளர்ந்திடவே உன் அனுக்கிரகம் தர வேண்டுமே. அழைத்தவரே உன்னில் பிழைத்திடவே அவனில் உமக்காய் உழைத்திடவே. அழைத்தவரே உன்னில் பிழைத்திடவே அவனில் உமக்காய் உழைத்திடவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அர்ப்பணிக்கின்றேன் என்னை இன்று ஏற்றுக்கொள்ளும் என் இயேசுவே. அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். என்னால் ஒன்றும் கூடாதையா, எல்லாம் உம்மால் கூடும். அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே அனுக்கிரகம் தர வேண்டுமே.
அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே. Hallelujah. Amen. Glory be to God. கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ஒரே ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let's close our eyes for a minute. Lord Heavenly Father, all the words that we're going to meditate and read and you're going to teach us, Lord, make that for us to understand and to live according to your ways and laws, O Lord. Let's not slip our mind, our thoughts, and our tracks and our paths at any way. Make us to be firm in your way alone. In Jesus' mighty name we pray. Amen. Amen. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். Matthew chapter 7 verse 15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். Beware of false prophets which come to you in sheep's clothing, but inwardly they are ravening wolves. இந்த வசனத்தை பார்க்கும்போது நமக்கு தோன்றுகிற காரியம், ஒரு ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டிருக்கிற கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு கூட்டத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். We could see a group of people or a Gentile where we can see they are being clothed in the sheep's dress, but inside they are the ravening wolves. இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற ஒரு காரியம், the false Christians, that is what I'm going to talk about. நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற கேட்க போகிற காரியம், ஒரு கிறிஸ்துவ என்ற ஒரு பெயரிலே ஒளிந்து கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்துவை பற்றி அறியாத, கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை பற்றி நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். I'm not talking anyone in particular, but there are few people that we need to know, that we need to be very careful in our life about them. எந்த ஒரு தனி நபரையோ நான் பேசவில்லை, எந்த ஒரு தனி நபரை பற்றி நான் இதை குறிப்பிடவில்லை. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சில காரியங்களை குறித்தும் ஒரு சில பெயர்களை குறித்தும் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காரணம், வேதாகமம் தெளிவாக சொல்கிறது, கள்ள தீர்க்கதரிசிக்கு எச்சரிக்கையாக. Because people take the Bible and misinterpret the word and misinterpret the life of Christ and also confuse us in such a way that they happen to be in the form as if they are preaching good, but they are not. அநேக நேரங்களில் பார்க்கும்போது அநேகர் தன்னுடைய வாழ்க்கையிலேயே அவர் செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், அவர்கள் பிரசங்கிக்கிற காரியங்கள், அவர்கள் நடந்து கொள்கிற காரியங்கள் எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்பொழுது ஒரு நல்ல ஒரு மனிதரை போன்ற ஒரு காட்சி காமிட்டுக் கொண்டு மற்றபடி அவர்கள் ஒரு கள்ளத்திற்கு செயல்படுவதை நான் பார்த்துக் கொண்டிருக்கோம். Many people, they don't even come closer to God. They don't even do the will of God. They don't obey God. They don't follow the laws and principles what God has given to us. அநேகர் நீங்கள் பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய காரியத்தையும், கிறிஸ்துவுக்கு பிடிக்காத ஒரு சில காரியங்களை செய்து கொண்டிருப்பதும், கிறிஸ்துடைய வாழ்க்கையை வாழாதபடிக்கும், கிறிஸ்து சொல்லிக் கொடுத்திருக்கிற அந்த விஷயங்களை செய்யாதபடிக்கு அதை பின்னாக தூக்கி போட்டுவிட்டு தங்களுக்கு என்று எடுத்துக்கிற ஒரு சில முயற்சிகளை மேற்கொண்டு போகிறதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். This is what the word very clearly says. We need to be very careful. We need to be very, very, very careful about this. We need to be aware of these people. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ரொம்ப நம்முடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஒரு அங்கமாக இல்லாதபடிக்கு நாம் ஒரு வாழ்க்கையை தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் என்று வேதவசனம் சொல்கிறது. 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் இப்படி கூறப்பட்டிருக்கிறது, தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. Having a form of godliness but denying the power thereof, from such turn away. Few days before, a person called up and said, I would like to come home and pray for you. நான் வீட்டுக்கு வந்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் என்று ஒரு சொல்லியிருந்தார். But the person who called up is just called me just like a random out of the phone contacts. அவருடைய போன்ல இருந்து எல்லா நம்பர்களையும் பார்த்துக் கொண்டிருக்கோம், என் நம்பரையும் பார்த்து நான் உங்களுக்கு செய்ய போறேன். I just asked him, what made you to do it like that? நான் கேட்ட ஒரு கேள்வி, எதை குறித்து நீங்கள் எனக்கு ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பப்படுகிறீர்கள்? He said, just like that, I just want to pray. I said, do you have any kind of instinct or intuition, or God said anything to you or about anything that you felt? நான் கேட்ட ஒரு காரியம், உங்களுக்கு ஒரு உள்ளுணர்வுகளோ இல்லை என்னை பற்றி ஏதாவது ஒரு செய்தியை நீங்கள் கேட்டு, இல்லை கர்த்தர் உங்களிடத்தில் பேசி ஏதாவது சொல்லியிருந்தாரா நான் கேட்டுக்கிட்டேன். அவர் சொன்ன பதில், no, just like that, I was just passing by this area, I just thought I will just come home and pray for you and go. இந்த ஒரு உன்னுடைய இடத்தை நான் தாண்டி போய் கொண்டிருக்கிறேன், ஏதோ பட்டுச்சு மனசுல, சும்மா போய் பார்த்து போயிடலாம், நான் பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு வரலாம் நான் நினைச்சேன். I just said, I'm sorry, I don't have time for all this.
So we'll meet up in some other time. Today I'm busy. Let's meet on some other day. நான் வேறு நாட்டில் உங்களை பார்த்து கொண்டிருப்பேன். இன்று நம்ம மீட் பண்ண வேணாம்னு சொல்லிடுற காரணம், அநேகர் இன்று முகாந்திரம் இல்லாமல், ஒரு சித்தம் இல்லாமல், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தனக்கென்று ஒரு முயற்சிகளை எடுத்துக்கொண்டு தங்களுடைய ஒரு எண்ணங்களை அவர்கள் தீட்டிக் கொண்டு வந்து நமக்காக ஜெபிக்க காலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். Many people, they don't have the will of God. First, when you have to pray for somebody, you need to have the will of God, whether you can go and pray, because you don't know what the person is undergoing. So you need to ask and reason out, why is that I need to go and pray for him? Because when you happen to see, when Paul was before his life, when he was Saul, when he was blinded, and he's totally blind, when God happened to do that in his life, and when a godly man happened to pray for him, the thing has been said by God to both the people. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது சவுல் பவுலாய் மாறின காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சவுலாய் இருக்கும்பொழுது சவுலுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிற காரியத்தை நீங்க பார்க்கும்பொழுது, கர்த்தரானவர் இந்த இடத்துல சவுலிடத்திலையும் பேசுகிறார், இந்த மனிதன் தேவ மனிதத்தில் பேசுகிறார். சவுலிடத்துல நீ அந்த மனிதனிடத்துக்கு போ என்று சொல்லுகிறார். இந்த மனிதனிடத்தில் உன்னிடத்தில் அவன் வருவான், அவனுக்கு சுத்தம் செய். So if you can see, both people will have the same kind of feeling, because the reason is God is there in between them as a connected link. So it cannot be wrong. அநேக நேரங்கள் நீங்க பார்க்கும்பொழுது இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை நாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது, கர்த்தர் முன்னின்று செய்யும் பொழுது அந்த பக்கத்திலும் இந்த பக்கத்திலும் ஒரே மாதிரியான ஒரு எண்ணங்கள் தோன்றும். இது கர்த்தர் கொடுக்கிற ஒரு உள்ளுணர்வுன்னு சொல்லலாம், இல்லை கர்த்தர் கொடுக்கிற சித்தம்னு சொல்லலாம், அவருடைய ஒரு ஞானம்னு சொல்லலாம். You can call this as a wisdom of God, or an instinct, or an intuition, or we can also call the plan of God, the will of God. But here, people just want to earn some money, just want to boast themselves. They just come and say, this is what I'm going to do in your life. This is what I thought I would do. அநேகர் நீங்க பார்க்கும்போது உங்களுடைய எண்ணங்களிலும் உங்களுடைய வேலையிலும் அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் வந்து பிணைத்துக் கொள்வதற்காக நீங்க பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, stay away from those people having a form of godliness but denying the power thereof, from such turn away. தெய்வ பக்தியின் வேஷம் தரித்து அது பலனை மருதர்களாக இருப்பார்கள், இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. மென்மேலும் நீங்க பார்த்துக் கொண்டிருக்க போகிறீர்கள். 1 யோவான் 4 அதிகாரம் 1 வசனம், 1 John 4:1, it says very clearly, beloved, believe not every spirit, but try. I would use the word test. So the word test, examine the person. An amplified version, it gives like that. But test the spirits, try the spirits whether they are of God, because many false prophets have gone out into the world. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனானவைகளா என்று சொல்லி தருங்கள். Because as I said before, when the person called up and they said, this is what I just said, no, if God talks to me, I will let you know. நான் சொன்ன ஒரு விஷயம் கடவுள் என்னோட பேசினா நான் அதை உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்பொழுது நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்போ எனக்கு ஜெபம் பண்ண வேண்டாம். Because you might ask me, why is that you've been so negative and you've been so hesitating and not calling for the prayer? நீங்க கேட்கலாம், எதுக்கு அந்த ஜெபத்தை நீங்க வேண்டாம் என்று சொன்னீர்கள், ஒரு நெகட்டிவா தாட் போல இருக்குதே என்று நீங்கள் யோசிக்கலாம். அநேகர் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறபடினாலே பிசாசானவன் உங்களுக்கு உங்களுடைய புத்திக்கு உங்களுக்கு எட்டாதபடிக்கு அந்த ஞானத்தை மழுங்கெடுத்து உங்கள் வாழ்க்கையிலே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து விடுவான். Satan plans, he also blemishes, he also just covers, he also make your mind to blind so that he comes and enters into your life. You will not know. The moment he comes, he gives a lot of problems. So this is the word of God. It clearly says, be not, believe, and not every spirit but try the spirits whether they are of God. Because many false spirits are gone out into the world. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனுடைய என்று சொல்லி தருங்கள். God has given a special holy wisdom for us. ஒரு பரிசுத்த ஞானத்தை கொடுத்திருக்கிறார். We can differentiate the good and the evil. ஒரு நன்மையான காரியத்திற்கும் ஒரு தீமையான காரியத்திற்கும் நான் வேறு பிரிக்கும்படியாக ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த ஞானத்தை பயன்படுத்தி சொல்லுகிறார். காரணம், we will know the difference between the good and the bad, where you will welcome the good but you cannot welcome the bad in your life. ஒரு நன்மையான காரியங்களை, கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதமான காரியங்களை நீங்கள் உள்ளே எடுத்துக்கொள்ளலாம். தீமையான காரியங்களையோ கெடுதலான காரியங்களையோ உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்கள் அனுமதிக்க கூடாது என்பதை கர்த்தரிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 12 அதிகாரம் 13-15 வசனங்கள். You can see 2 Corinthians chapter 11 verse 13 and 15. It says like this,
For such false apostles, deceitful workers, transforming themselves into apostles of Christ, and no marvel of for Satan himself is transformed into an angel of light. Therefore, it is no great thing if his ministers also be transformed as the ministers of righteousness, whose end shall be according to their works. அப்படிப்பட்டவர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள், கபடமுள்ள வேலையாட்கள், கிறிஸ்துவனுடைய அப்போஸ்தலர் வேஷத்தை தரித்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அது ஆச்சரியம் அல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. ஆகையால் அவருடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்துக் கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே. அவர்கள் முடிவு அவர்கள் கிரியைகளுக்கு தக்கதாக இருக்கும். Many servants of God, they are still working only for the kingdom of God. They put their entire life, they are not living kind of a lovely or pleasured or a very luxurious life. They put their entire pain because they know that they are living for God and they know what has to be done because God is going to reward them. They are not bothered about the worldly materials. அநேக ஒரு கடவுளுடைய பிள்ளைகளை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள். ஊழியத்தை செய்யும் பொழுது கடவுளை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளையும் அவர்கள் மேற்கொள்கிறார்கள், அதனால் வரக்கூடிய கஷ்டங்களையும் அனுபவிக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த உலக பிரகாரமான இந்த சம்பத்துகளும் ஆஸ்திகளும் அவர்கள் தேவையில்லை. காரணம், அவருடைய ஊழியம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு நன்றாக தெரியும் இரண்டாவது ஒரு நித்திய வாழ்விலே அவர்கள் சந்தோஷமாக தேவர்கள் இருக்க போகிறார்கள் என்று தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது certain people are only after money, taking the religion, keeping the face of the religion, talking about Christianity and boasting about them and their church and their life and the lifestyle, and just started grabbing and pulling the financial blessing of each and every believer, and they are happy because it is not if you can see the God is not in between them, where you will not have a kind of a peace between both of you. இந்த இடத்துல நீங்க பார்க்கும்போது கடவுள் அந்த இடத்துல முன் நின்று உங்கள் இருவரையும் இணைக்கவில்லை, உங்களுக்கு மனதார நீங்கள் கொடுக்கவில்லை. காரணம், உங்களுடைய மனது கொஞ்சம் கஷ்டம் கடினத்தை கொடுத்து கொண்டிருக்கு. பிகாஸ் when they happen to compel you, உங்களுக்கு கஷ்டப்படுத்தி கொடுக்கும்போது. ஆனால் சில நேரங்களில் ஒரு தேவனுடைய மகனுக்கு தேவனுடைய பிள்ளைக்கு நீங்கள் உதவி செய்வதாக நீங்கள் எண்ணும் பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய காரணம் ஆண்டவர் அந்த ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். When you can see, when God is talking to you, when you happen to help the poor servant of God, when you too will have the same liking, you too will have the same kind of mind because God has put that in your mind. But many things it's not happening. It's not at all happening. அநேக விஷயங்கள் நடக்கிறது இல்லை. காரணம், இன்று சபை என்றாலே அது பணத்தை பிடுங்குறது ஒரு இடமாக அது மற்ற மதத்தினர் கருதுகிறார்கள். When other people happen to think about the Christianity and about the religion thing, where church is concerned, they think the church is like a bank or like a financial concern where it's pulling out the money. Church is a place where we seek God, where we worship God. We give tithing and offer to God in such a way God blesses us. It is the relationship between you and God. It is an agreement between you and God because it is not a business. It is a bloodly relationship from a father to a son to a daughter. ஒரு தேவனிடத்திலிருந்து ஒரு மகனுக்கு ஒரு மகளுக்கு இருக்க உறவை காண்பிக்கிறது. How when a father owns a house or a land or any asset, as it goes to the legal head of the children, likewise whatever God has right now, He is giving it to us. தேவன் அவருக்கு சொந்தமான அவருக்கு சொந்தமான அனைத்து காரியங்களும் நமக்கு கொடுக்கிறார். And He expects how good are we in keeping that and respecting Him. இது நம்ம எந்த அளவுக்கு நாம் அவருக்கு ரெண்டு துதிகளை நம்ம கொடுக்க வேண்டி பார்த்து கொண்டிருக்கார். So He is not asking everything. He is asking only from the 10 out of 10 he has only 1% of it. 10 சதவீதத்தில் ஒரு சதவீதத்தை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். If you can see this, God is just showing the love that He has. He pours the blessings in your life, and He asks only little, just out of respect, out of mutual understanding. இந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் அவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கேட்கிறார். காரணம், அவருடைய அன்பு நிமித்தமாக, அவருடைய ஒரு உறவின் நிமித்தமாக அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். Today, if you can see, the people who happen to be wearing a kind of a sheepskin inside when they are wolves, they are just putting Christ in before, but they are looting you. நீங்க பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய ஒரு போர்வையிலே, கிறிஸ்துவன்ற ஒரு போர்வையிலே ஒரு ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உள்ள உணவை எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்களிடத்தில் நாம் மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். Because we feel everyone are good, everyone are genuine, but even Satan uses as a trick to come and enter into our life. நாம் நினைத்ததெல்லாம் பாலாண்டு நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சாத்தான் இந்த ஒரு பிசாசானவன் இந்த ஒரு காரியங்களை தனக்கு சாத்தியமாக பயன்படுத்திக் கொள்கிறான். In Titus chapter 1 verse 16, in தீத்து 1:16, they profess that they know God, but in works they deny Him, being abominable and disobedient, and unto every good work reprobate. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறவர்கள் கிரியைகளினாலோ
அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவருமா இருக்கிறார்கள். The word clearly says about it, very very clear how a discrimination has been made from them to us. அவர்களிடத்திலும் நம்ம இடத்திலும் இருக்கிற இந்த ஒரு பாகுபாடு அன்று தெளிவாக பிரித்து போட்டு காண்பிருக்க காரியத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். We need to get more closer with God so that we can identify the moment Satan has a plan in our life, we will know it is out of God or it is out of Satan. நீங்க அந்த அளவுக்கு கடவுள்கிட்ட நீங்க நெருங்கி வர வேண்டும். காரணம் அப்படி நீங்க வரும்பொழுது இது பிசாசனுடைய ஒரு செய்கையா இது தேவனுடைய செய்கையா நீங்க கண்டுபிடிக்க முடியும் கர்த்தர் கொடுத்த ஞானத்தின் பேரிலே. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 23 வசனங்கள். In Matthew chapter 7 verse 21 to 23 it says like this, not everyone that said unto me, Lord, Lord, shall enter into the kingdom of heaven, but he that doeth the will of my Father which is in heaven. பரலோகத்திற்கு என் பிதாவின் சித்தப்படி செய்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று கர்த்தர் சொல்கிறார். God is clearly been saying that over there. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். Many will say to me in that day, Lord, Lord, have we not prophesied in thy name, and in thy name have cast out evil devils, and in thy name done that many wonderful works. அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். And then I profess unto them, I never knew you, depart from me, ye that work iniquity. This is what the word of God says. God clearly says that in Matthew. Christ has clearly said it over here that these people cannot even enter, even though they're going to say all these kind of things coming along with their good works and good deeds. Good works and good deeds, they're going to come and say, God, this is what I did for you, this is what I did for your ministry. But God is going to say, I'm not going to take you because the reason is you have not been so good and you've not been doing a good job. இந்த ஆண்டு சொல்லக்கூடிய வார்த்தை அவர்களை பார்த்து என்னவா இருக்கு என்றால், நீங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் ஊழியமாய் செய்யாமல் உங்களுடைய சொந்த ஒரு பிரயாசத்தை நீங்கள் செய்தீர்கள், என்னுடைய பலனை நீங்கள் அனுபவித்தீர்கள், ஊழியத்தின் பெயரை போட்டு இது என்னுடைய ஊழியம், உங்களுடைய ஊழியர்களை இதை நான் அறிவேன் என்று கர்த்தர் சொல்லிவிடுவார். இந்த வாக்கியங்களை நாம் படிக்கும்போது நமக்கு மனதில் தோன்றுகின்ற காரியங்கள், தேவனை நாம் பரிசுத்தத்தோடும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தத்தோடு நாம் தொடர்பு கொள்ள வேண்டும். We have to see God, we have to live our life in perfect holiness, because when God happens to talk to us, we should be in a position, in a range to hear what he says. நாம் பரிசுத்த வாழ்க்கையை வாழும்போது அவர் சொல்லக்கூடிய காரியத்தை நாம் காது கேட்கும்படியாக நம்முடைய ஆவிக்குரிய காதுகள் செவிகள் தந்திருக்கும். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless us wonderful verses. May God teach us much more in the forthcoming days. இதை குறித்து ஆண்டவர் அதிகமாக உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று விசுவாசிக்கிறோம். Let's close our eyes and let's have a word of prayer. Tomorrow we're going to have all this prayer requests. Today we're just going to have a common prayer. நாளை நாம் ஜெப விண்ணப்பங்களை ஜெபிக்க போகிறோம். இன்று சிறிய ஜெபத்தை நாம் செய்து முடிக்க போகிறோம். I call upon Mrs. Anita Rebecca to come forward and to lead us all in the closing prayer. அந்த மத்தியில் இருக்கிற சகோதரி அனிதா ரெபரோ அன்போடு அழைக்கிறேன். முன் வந்து இந்த ஜெபத்தை செய்யுமாறு அவளை கேட்டுக்கொள்கிறேன். Dear Lord, we are mere dust, Lord, but in your infinite wisdom you have created us and you loved us so much. Thank you, Lord, for the gift of life, for our daily food and shelter. Lord, please, Lord, help us to differentiate, Master, between your true prophets and the false prophets. Thank you for teaching us the ways that we have to differentiate and to know accordingly and to plan out accordingly to do your will, O Master. Kindly forgive all unknown and unknown sins and release us, Lord, from this grip of this evil one. Let us be reconciled once more with you, O Master. Help us to worship you in the right way, O Lord. Bless each one of us who attend this prayer meeting every day. And please keep us all safe, Lord, from all kinds of dangers. Help us, Lord, to propagate your holy name through our own words and deeds, and also to be a witness, Lord, for you as long as we live on this earth. When you finally, on the last day, when you ask us, let us be truthful, Lord, to you, to be able to enter into your glory. Lord, please bless Sushil sir and his family members. Strengthen them, Lord, as they are doing your will. Lord, I ask all these in the precious name of our Lord and Savior, Jesus Christ. Amen. Amen.
Thank you, God, for leading us all in the closure prayer. May God bless you abundantly and your family and all your endeavors and all your desires, and let it happen according to the will of the Lord. Thank you so much. Let's say together, அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me, bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நாளில கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடு இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். Let's say amen together. May the good Lord bless you and give us peace to you and protect you and everyone in your family and take care of you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்களை பாதுகாத்து அவருடைய சமாதானத்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் யாருக்கும் கொடுத்து உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. Thank you all for joining us tonight. We thank you from Deliverance Ministry and Deliverance Prayer House. உங்கள் யாவருக்கும் விடுதலை ஜெப வீட்டின் சார்பிலே விடுதலை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நாளை மாலை சரியாக 8 மணிக்கு நாம் ஒன்றாக சேர்ந்து தேவனை துதிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம். Tomorrow night at 8 o'clock we're going to join back as one family. We're going to praise and glorify God. May God lead us, may God guide us under his own will. Thank you all. Good night. Thank you, sir. Thank you, Vishnu. Good night, sir. Thank you, sir. Thank you, Auntie. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you all. Thank you, brother. Thank you. Thank you so much.